நுட்பமான வேலைப்பாடு. இது அவ்வளோ ஈஸியாக யாராலையும் பண்ண முடியாது. நான் ரொம்ப தன்னடக்கத்தோடு சொல்கிறேன் இந்த வார்த்தையை. என்ன காரணம்னா, நம்ம ஸ்டூடெண்ட் ஏற்கனவே கல்னரி ஒலிம்பிக்லேயே கோல்டு மெடல் வின் பண்ணவங்க. ஸோ அதில் ஒவ்வொரு ட்ரைனிங்கும் இன்டெப்த்தாக எடுத்து இந்த டிவிகே கிட்டத்தட்ட ஒரு இந்த இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டால் 2 hours. 2 ஹவர்ஸில் இது ஒரு 7 மணி நேரம் மெல்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்குன்னு அந்த ஐஸில் சில காம்பனண்ட்லாம் ஆட் பண்ணினாங்க. இந்த டிவிகேங்கிறத 2 ஹவர்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தளபதி தெரியுது அவங்களுக்கு, அது என்ன எதில் செஞ்சுருக்குன்னு நினைக்கிறீங்க? தெர்மாக்கோல் இல்லை, எள்ளில் செஞ்சுருக்கு. எள்ளு, பியூர் எள்ளில் ஒவ்வொரு எள்ளாக பயன்படுத்தி ஒவ்வொரு எள் தெரியலையா, எள் அது ஒவ்வொரு எள்ளாக பயன்படுத்தி அவ்வளோ நுட்பமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தளபதி. அது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தளபதி எப்போ உள்ளே என்ட்ரானாரோ நாளைய தீர்ப்பில் என்ன பண்ணாருன்னா 1992 என்ட்ரானார். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வருஷம் என்னென்ன படம் பண்ணியிருக்காரு. அடுத்து லவ் டுடே, அதுக்கப்புறம் 94 ரசிகன், அதுக்கப்புறம் பண்ண சந்திரலேகா 95, அதுக்கப்புறம் ஆதி, அதுக்கப்புறம் தேவா, விஷ்ணு, பூவே உனக்காக, செல்வா, ரசிகன் ஒரு ரசிகை. இது மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக 68 படத்தோடைய கோயம்புத்தூர் மாப்பிள்ளை 96, நேருக்கு நேர் 97, அந்த கேரக்டர் அப்படியே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் அந்த படத்தில் நடிக்கும்போது நம்ம முதல்வர் விஜய் சார், தளபதி விஜய் என்ன கேரக்டரில் நடித்தாங்களோ அந்த கேரக்டர் அப்படியே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் 97, காலமெல்லாம் காத்திருப்பேன், அதில் இது மாதிரி ஒவ்வொரு படத்தோடைய அச்சு அசல் எந்த இது எந்த படம் நினைக்கிறீங்க? எனி ஒன்? அவருடைய இளமை காலம், அவருடைய இளமை காலத்தை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நெஞ்சினிலே இதுக்கான ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பார்த்து நம்ம ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு படத்தோடைய கேரக்டரையும் ரொம்ப, நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை சொல்லுங்களேன். நம்ம முதல்வர் விஜய் நடித்த உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை சொல்லுங்கள். ஜனநாயகனா? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். ஜனநாயகன் இங்கே இருக்காரு. இங்கே சார் ஒரு நிமிஷம். ஜனநாயகன் இங்கே இருக்காரு. இன்னொரு படமும் இருக்குது ஜனநாயகத்தில், இன்னொரு பெரிய ஃபோட்டோ எங்கே இருக்குது? இங்கே பாருங்க, ஜனநாயகம் 2026 தெரியுதா? ஜனநாயகம் 2026. சரி, வேற என்ன படம் சொன்னீங்க? கில்லியா? கில்லி எடுங்க, அப்படி கொண்டு வாங்க, அப்படி எடுங்க. சார் எல்லாருமே இது ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. பசங்க டே நைட் தூங்கவே இல்லைங்க, 2 வாரமாக தூங்கவே இல்லை, உறக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நேர பக்கத்தில் வந்து அப்புறம் எடுத்துக்கலாம். ப்ரெஸ் மீட் முடித்த உடனேயே ஒவ்வொருத்தருமே பொறுமையாக என்ன பண்ணிடலாம், இதை நீங்கள் கவர் பண்ணிடலாம். நீங்கள் கேட்ட கில்லி கேட்டாங்க அண்ணன் எங்க கில்லி ஓகேவா? அங்கே வச்சிடலாம், அங்கே வச்சிடலாம். ஸோ நீங்கள் எந்த படத்தை கேட்டாலும் அந்த படம் இங்கே இருக்கும் ஒன்றையுமே. அது மட்டும் இல்லை, நம்ம தலைவருடைய முதல்வர் முதல் நாளே என்ன சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டால், நான் யாரை ஃபாலோ பண்ண போகிறேன், நான் எப்படி ஆட்சி அமைக்க போகிறேங்கிறது நம்மளுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்த அந்த ஒரு விக்கிரவாண்டி மாநாட்டில் ரொம்ப தெளிவாக சொன்னார். இங்கே நாங்கள் அதை வடிவமைச்சிருக்கோம். காமராஜர் சாரில் இருந்து, அம்பேத்கரில் இருந்து, பெரியாரில் இருந்து, அவங்க வீரநாளிச்சேரிலேருந்து எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அவருடைய ஃபாலோவராக. இது என்னன்னு தெரியுதா? இந்த ஃபோட்டோ என்னன்னு தெரியுதா? இது எப்போ அவருடைய லைஃப்பில் எந்த மொமெண்ட்? இல்லை ஜெயிச்ச உடனே அவருடைய அந்த போஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லாத்துக்கும் காரணம். என்னது? விசிலை போடு, தமிழகத்தை மாற்று அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ விசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எப்படி உருவாக்கியிருக்கு. வெண்ணெயில் ரொம்ப முக்கியம். இந்த விசில் எப்படி பண்ணாங்கன்னா, நம்ம வெண்ணெய் சாப்பிட்ருக்கோம், நெய் சாப்பிட்ருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழகத்திலேயே ஒரு பொற்காலத்தை உருவாக்க போகிறது காரணமாக இருக்கிற விசிலை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்படியே பட்டர் கார்விங்கில் அவ்வளோ அருமையாக தத்துருவமாக க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அது மட்டும் இல்லை, இப்போ முதலமைச்சருடைய ஃபோட்டோ நீங்கள் எல்லா டிவிலையும் பார்க்குறீங்கள, முதலமைச்சர் அப்படிங்கிறதோடு இருப்பாங்க. அந்த ஃபோட்டோ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு.
இது டெய்லி நம்ம ஒவ்வொரு நியூஸ் சேனலையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம், அதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த படத்தை நீங்கள் மெஷர் பண்ணாலும் நீங்கள் இங்கே தாராளமாக பார்க்க முடியும். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இது என்னது, தமிழ்நாடு அரசோடைய தலைமைச் செயலகம். தமிழ்நாடுடைய தலைமைச் செயலகத்தை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தெர்மாக்கோலில் ரொம்ப எஃபெக்டிவாக க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவருடைய ஜேர்னி நாளைய தீர்ப்பில் இருந்து ஆரம்பித்து இன்றைய தீர்ப்பாக தமிழகத்தை பொற்காலமாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஜேர்னியில் இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் தலைவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இதை எடுங்களேன் ஆக்சுவலாக தமிழகத்துடைய மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வல்லமையான முதலமைச்சருக்கு இந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய அரும்பெரும் படைப்பை சஞ்சீவ் சார் மூலமாக காணிக்கை ஆக்கிறதுல சேர்மன் ஆகிய பூமிநாதனும் சென்னை சம்பிரதா குரூப் ஆஃப் 1100 பேரும் ரொம்ப பெருமைப்படுறோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார். நீ வெளியெல்லாம் சொல்லுவாங்க காமெடியாக, ஒரு ஆணியும் பிடுங்க வேணான்னு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆணியை வச்சு செதுக்கி 1 by 1 செதுக்கி இதை லைட்டில் காட்டும்போது அங்கே பிரம்மாண்டமாக விஜய் சார் தெரிவார் செவத்தில். பால் சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ், செந்தில் சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ், அண்ட் உங்கள் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கங்க்ராட்ஸ் டு யூ டு சார். உங்கள் டீமில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இது சாதாரண விஷயம், நம்ம பார்க்குறதுக்கு வேணால் என்ன சிற்பம் கார்விங் அப்படின்னு தோணும், ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ பார்த்து செதுக்கியிருக்காங்க. அண்ட் சும்மா கிடையாது, ஒரு ஒலிம்பிக்கு போய் இது வரைக்கும் யாருக்காச்சும் தெரியுமா ஒலிம்பிக்கில் கல்னரி காவிங்க்கு அதுவும் ஒரு காம்படிஷன் தான், அதுக்கும் நம்ம கோல்டு மெடல் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது யாருக்காச்சும் தெரியுமா? சத்தியமாக எனக்கு சார் சொல்கிற வரைக்கும் தெரியல. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த நம்ம இந்தியாவுக்காக போய் கோல்டு மெடல் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்கன்னா, இந்தியாவுக்காக கோல்டு மெடல் ஜெயிச்ச எத்தனையோ பேரை நம்ம பாராட்டுறோம். அப்புறம் ஏன் இவங்களும் நம்ம பாராட்டக்கூடாது? இவங்களும் இந்தியாவுக்காக தானே ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. நல்லா பெருசாக கை தட்டுங்க பஸ். ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்தியாவுக்காக போய் அவங்க இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியாவுக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கும், எவ்வளோ டென்ஷன் இருந்திருக்கும், எவ்வளோ பாலிடிக்ஸ் இருந்திருக்கும். போன இடத்துல போன ஜெர்மனி தானே, ஜெர்மனியில் எவ்வளோ லாங்குவேஜ் பிரச்சனை இருந்திருக்கும், எவ்வளோ பாலிடிக்ஸ் இருந்திருக்கும். கூட கூப்பிட்டு போன அந்த கேப்டன் எவ்வளோ விஷயங்களை சமாளிக்க வேண்டி இருந்திருக்கும். இல்லை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அது கன்வின்ஸ் பண்ணி அது கொண்டு அவங்கள அங்கே உட்கார வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். அந்த சாதனையை வீணாக்காம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதை கம்ப்ளீட் எஃபர்ட் போட்டு அதை ஃப்ரூட்ஃபுல்லாக கொண்டு வரணுங்கிறதுக்காக கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்கன்னா அது உண்மையிலேயே மனசார நான் சொல்கிறேன், அது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அது இந்தியாவுக்காக வாங்கின ஒரு கோல்டு மெடல். இதே ஒரு அத்லீட்டோ ஒரு ஹை ஜம்ப்லையோ ஒரு லாங் ஜம்ப்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கேம் டென்னிஸ்லையோ இதுலையோ ஒரு கேமில் கோல்டு மெடல் வாங்கி தான் நம்ம பேப்பரில் நியூஸில் எல்லாத்துலேயும் போட்டு பெரிய விஷயமாக்கியிருப்பாங்க, அது ஒரு பெரிய ஆர்டிக்கல் ஆக்கியிருப்பாங்க. ஆனால் கல்னரி காவிங்கில் மட்டும் அது ஏன் அப்படி ரெக்கக்னைஸ் பண்ணல, அது ஏன் அப்படி பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இப்போ அந்த பொறுப்பு உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஏன்னா கம்ப்ளீட் ப்ரெஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச முகங்கள் நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்க. நீங்கள் நினச்சால் முடியும். இதையும் ஒரு ஒரு ஆர்ட்டுங்க. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அது ஒலிம்பிக்கில் போய் இவங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்கிறது ஒரு ரொம்ப மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஒரு நாட்டில் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அது சென்னை சமர்த்தாவில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சாதிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதை தெரியப்படுத்த வேண்டியது உங்கள் கடமை. ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இது ஒவ்வொருத்தரோட கடமை. நான் வெறும் அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் ஜெயிச்சவங்கள மட்டும்தான் போடுவேன் அப்படிங்கிறது தப்பான ஒரு கருத்து. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நம்ம வீட்டு பிள்ளைங்க இந்த மாதிரி ஜெயிச்சாங்கன்னா நம்ம சும்மா விட்டுருவோமா? நம்ம ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம சும்மா விட்டுருமா? நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம ப்ரமோட் பண்ண மாட்டோமா? அந்த மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னு நினச்சிட்டு, என்ன இருந்தாலும் நம்ம இந்தியா பிள்ளைங்க எல்லாருமே நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். ஸோ அந்த மாதிரி நினச்சி நீங்கள் இந்த பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இதை வெளியே கொண்டு வர வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், இது சாதாரண விஷயமான எடுத்துக்காதீங்க. தயவுசெய்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து இதை நல்லா ப்ரமோட் பண்ணி தருவீங்கன்னு நான் நம்புகிறேன்னா, எல்லாரையுமே நான் நம்புகிறேன்னா. ப்ளீஸ், தேங்க்யூ. அந்த சிற்பம் வாட்டர் மெலனில் பண்ணியிருக்கிறாங்க. வாட்டர் மெலனில் பண்ணும்போது எனக்கு அதோட டெக்னிக்கல் விஷயங்கள் தெரியாது. பட் எனக்கு மண்டே கெட்டின வரைக்கும் நான் சொல்கிறேன், வாட்டர் மெலன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்டான விஷயத்தில் நம்ம கார்விங் பண்ணும்போது உள்ளே இறங்கிடும். ஸோ அந்த வாட்டர் மெலனை ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட் பண்ணணும். அப்படி எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இப்போ அதை தொட்டு பார்த்தா அவ்வளோ ராக் ஹார்டாக இருக்குது. அது என்னன்னு கேட்டால் ஐஸில் வச்சுருக்காங்க. ஐஸில் வச்சு அதை நல்லா ஹார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சிற்பத்தை அதை பண்ணி மறுபடியும் கொண்டு இப்போ ஏசியில் வைக்கும் போது அது அப்படியே நிற்கிது, ஸ்ட்ராங்காக நிற்கிது. பட் அது அந்த வாட்டர் மெலனில் அந்த கார்விங் பண்ணும்போது எவ்வளோ எஃபர்ட் இருந்திருக்கும். டே அண்ட் நைட். இப்போ இங்கே இருக்கிறது ஒரு 10 பேர் இருப்பாங்க. 10 பேரா 12 பேரா 13 பேர்.
12-13 பேர் இருக்கிறாங்க இந்த டீமில். இந்த 13 பேர் 69 விஷயங்கள் பண்ணோம், ப்ளஸ் அந்த நடுவில் இருக்கிறதையும் பண்ணோம், விசிலையும் பண்ணோம், அந்த மயிலையும் பண்ணோன்னா எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க டே அண்ட் நைட் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அண்ட் கார்விங் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி ஆர்ட், இட் இஸ் சம்திங் வெரி வெரி ஸ்பெஷல், I would say, because it is not in everybody's hands. It cannot fall into everybody's hands. It has to fall into very rare hands. And the special hands இருந்தால் மட்டும்தான் அந்த காவிங் சிற்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ண முடியும். அந்த ஸ்பெஷல் ஹேண்ட்ஸ் வந்து கடவுள் வந்து இந்த பசங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நான் ரொம்ப ரொம்ப சின்சியராக நம்புகிறேன். ஏன்னா இந்த பசங்க வந்து இந்த காவிங் ஒவ்வொன்றும் பண்ணும்போது 69 படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு விஷயம் 68 அந்த ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க, டே அண்ட் நைட் பண்ணியிருப்பாங்க, பேரண்ட்ஸோட கான்டாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, சாப்பிட்ருக்க மாட்டாங்க, தூங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அது வந்து சும்மா ஒரு சிற்பம், அது ஒரு கார்விங் அப்படின்னு பார்த்துட்டு விட்டுறத விட இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் நுணுக்கமாக யோசிச்சோன்னா நம்மளுக்கு தெரியும் அந்த பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த கிரேட் எஃபர்ட் கைஸ், ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அது. அண்ட் சும்மா சாதாரணமாக ஒரு கார்விங்லேயும் வந்து அந்த படத்தோட பேரை மட்டும் அவங்க போடல. அந்த படத்தில் முதலமைச்சர் என்ன கெட்டப்பில் இருப்பாரோ அந்த கெட்டப்பை தான் அவங்க கார்விங்காக பண்ணியிருக்கிறாங்க. அது இன்னும் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் அவர் வேறு கெட்டப்பில் இருந்திருக்காரு. ஸோ அந்த கெட்டப்பை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுங்கிறது தட் இஸ் ஆல்சோ அ வெரி பியூட்டிஃபுல் திங் டு டூ அண்ட் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் டு டூ. அதை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வயசில் இவ்வளோ சாதிக்கிறாங்க, கோல்டு மெடல் போய் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்கன்னா இந்த பாப்பாலாம் பாருங்கள், அது கையா இல்லை மெஷினான்னு கூட தெரியல. 1 ஹவரில் வந்து 76 பண்ணியிருக்குதான். அப்போ 76வது 90வது ரிப்பப்ளிக் டேலாம் வரும்போது என்னம்மா பண்ணுவேன்? ஸோ 76th ரிப்பப்ளிக் டேக்கு 76 காவிங்ஸ் தான். அது வந்து எவ்வளோ பெரிய விஷயங்க அதெல்லாம். இந்த வயசில் அதெல்லாம் சாதிக்கிறது, இந்த வயசில் ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா அது எவ்வளோ ஒரு இந்தியா ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து அவங்க பேர் வருதுன்னா இந்த சின்ன வயசில், இதோட சின்ன வயசில் தான் வந்திருக்காங்க. பட் இந்த குழந்தைக்கு அது ஒரு பெரிய சாதனை தானே. அந்த சாதனையை என்கரேஜ் பண்ண வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஃபென்டாஸ்டிக் ஜாப். சிற்பம் திறக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு என்ன மாட்டி விடுறீங்களே சார்? மாட்டியே விடல சார், பயங்கரமான ஆளுங்க சார் இவங்க, டேஞ்சரஸ் சார். எனக்கு பயமாக இருக்குது, ஒவ்வொரு வார்த்தை பேசுகிறதுக்கும் பயமாக இருக்குது. ஆனால் நான் வந்து நண்பனாக பேசலை, இப்போ வந்து தமிழ்நாடு பிரஜையாக பேசுகிறேன். அதான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் நியூஸ் ஆன் பண்ணும்போது எனக்கு ஒரு 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 ஃபாஸ்ட் மூவிங் ஒரு கிராண்ட் ப்ரீ ரேஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. என்ன நடக்க போகுது அடுத்தது, ராத்திரியாக என்ன நடந்துச்சு. அன்றைக்கி திடீர்னு காலையில் நியூஸை போடுறேன், ராத்திரியாக கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் பிடிச்சிருக்கிறாங்க. கேட்டால் அது வந்து சைலண்ட் ரைடாக, அது வந்து யாருக்கிட்டுமே அனௌன்ஸ் பண்ணால் அவங்க எல்லாருமே ஷார்ப் ஆகிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக எதுவுமே சொல்லாமல் திடீர்னு நைட்டில் வந்து ஒரு ரைடு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் சார் சொன்ன மாதிரி த்ரூ அவுட் இந்தியா வந்து எல்லா சீஃப் மினிஸ்டரும் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம். சுருக்கமாக சொல்லணுன்னா, ஒரு எப்படி சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தாரோ, எத்தனையோ பேரியரை உடச்சி எத்தனையோ தடைகளை உடச்சிட்டு தான் அவர் அந்த லெவலுக்கு வந்தார். உங்களுக்கு தெரியும், உங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. நான் பேர் சொல்ல விரும்பலை. எவ்வளோ பேர் பெரிய ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி உடச்சி அவங்களோட பெரிய ஆளாக வரணுங்கிறது சினிமாவில் எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது தெரியும். கிட்டத்தட்ட அங்கே வந்துட்டார். நான் கிட்டத்தட்ட அங்கே வந்துட்டாருன்னு ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறாங்க, வந்துட்டார், ஈக்குவலாக வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பீக்கில் இருக்கும்போது சரி வேண்டாம், நான் இந்த பக்கம் வரேன். அங்கே சாதிச்ச தெரிஞ்சவருக்கு இங்கே சாதிக்க தெரியாதாங்க, அங்கே வந்து ஜெயிக்க தெரிஞ்சவருக்கு இங்கே ஜெயிக்க தெரியாதா, அங்கே தடைகளை உடைக்க தெரிஞ்சவருக்கு இங்கே தடைகளை உடைக்க தெரியாதா, அங்கே எதிர்ப்புகளை சமாளிக்க தெரிஞ்சவருக்கு இங்கே எதிர்ப்புகளை சமாளிக்க தெரியாதா. எல்லாம் ஒன்று தான். இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை சமாளித்து வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு தமிழ்நாடு பிரஜையாக ஒரு ஒரு முதலமைச்சரின் நலன் விரும்பியாக எனக்கு இருக்குது. அவருக்கு நான் ஓட்டு போட்டிருக்கிறேன். ஸோ நான் அதை அவர்கிட்ட எதிர்பார்க்குறேன். அந்த எதிர்பார்ப்பை நான் மட்டும் எதிர்பார்க்கல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்புக்கு எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காம முழுசாக இன்னும் 100% 200% அவங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி தான் ஒரு ஆட்சி நடத்துவார் அப்படிங்கிறது நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பிட்டு இருக்கிறேன். இனிமேலும் அதான் நான் நம்புவேன். அது நம்ம நம்பிக்கையை வீண் போகாமல் அதை நிறைவேற்ற வேண்டியது அவரோட கடமை. நிறைவேற்றி காட்டுவார் உங்களுக்கு. நீங்களும் அதை பார்க்க தான் போகிறீங்க, நீங்களும் சந்தோஷப்பட தான் போகிறீங்க, உங்கள் குழந்தைங்க சந்தோஷப்பட தான் போகிறாங்க, எல்லாருமே சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் வரும். சுருக்கமாக சொல்லணுன்னா, எனக்கு தெரிஞ்சு இது யாருமே என்கிட்ட சொல்லலைங்க, இது மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறேன், இது என்னோட ஒப்பீனியன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஃபியூ இயர்ஸில் தமிழ்நாடு வந்து சிங்கப்பூர் மாதிரி மாறினா கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு நான் சொல்கிறது, அந்த அளவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி. ஏன்னா சிங்கப்பூர் சிட்டிசனுக்கு வந்து உள்ள மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் பிரமிச்சு போயிடுவோம் நம்ம போய் பார்த்தோம்னா. எஜுகேஷன், மெடிக்கல் ஃபெசிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி, இது மூணுமே வந்து சிங்கப்பூரில் வந்து தைரியமாக இருக்கலாம். ஏன் சொல்கிறாங்க சிங்கப்பூர், மலேசியா, சிங்கப்பூர்லாம் போனால் தைரியமாக வெளியில் நடந்து போகலான்னு? ரொம்ப அது வந்து என்னென்னா அந்தளவுக்கு அங்கே வந்து சேஃப்டி இருக்குது. இம்மீடியட் ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு நல்ல
ஒரு சந்தோஷமான ஒரு தமிழ்நாட்டை என்னோட தொலைநோக்கு பார்வையில் நான் பார்க்குறேன். அது கூடிய சீக்கிரம் நடந்துரும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ணே என்னமோ கேட்குறீங்கண்ணே, எனக்கு பயமாக இருக்குண்ணே. Go first. Hello, just a few words. My name is Mario. I'm from Germany, from Hamburg. Perhaps you know Hamburg. Anyway, you asked me earlier on, Mr. Sanchez, whether I know any Tamil. I have learned one word. Vanakkam. Vanakkam. Thank you very much. I'm very, very impressed with the reception here. I'm very impressed with the facilities here. And I'm very impressed with the, I don't know, I have a lack of words, but the carvings, that's the word. Yeah, very impressed. Thank you very much to Mr. Bhumi for inviting me. And and I must say I'm very impressed with the students. They're very friendly, very eager, very keen. I'm looking forward to sending them to Germany to work. பத்திரிகை, ப்ராட்காஸ்ட் மீடியா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ், ஓகே, இது வரைக்கும் எங்கள் கூடயே இருந்தீங்க. சென்னை அமிர்தா கூடயே இருந்தீங்க, இதுக்கு மேலே கூட இருப்பீங்க. சென்னை அமிர்தா வந்து இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் ஆரம்பம். ஓகே, நாங்கள் இந்த தொடக்க நோக்கமே நம்ம பிள்ளைங்களை வந்து படிக்க வச்சு ட்ரைனிங் கொடுத்து வேலை கொடுத்து அவங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுறது, குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் இதை தொடர்ந்தது. இது வரைக்கும் அதே ஆப்ஜெக்டிவ் தான் போயிட்டுருக்கு. இப்போ 30,000 பேர்னா அது லட்சக்கணக்காக மாறணும். அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஆல்ரைட், ஏன்னா உங்கள் மூலியமாக தான் இது வந்து எல்லாத்துக்கும் போய் சேரும் இந்த நியூஸ். ஆல்ரைட், இப்போ ஜெர்மனிலேருந்து வந்திருக்காரு. ஏன்னா வந்திருக்காருன்னா நம்ம மாணவர் வந்து பார்த்து அவரே பிடிச்சி போயிட்டார். ஐயோ, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் தி பெஸ்ட் இந்த வேர்ல்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு சொன்னார் என்கிட்ட. ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க. அடுத்தது ஜெர்மனுக்கு போகிறதுக்கு நிறையா பேர் இப்போ தயார் பண்ண போகிறோம். அவங்க ஜெர்மனியில் போய் வேலை செய்ய போகிறாங்க, சுவிட்சர்லாண்டில் வேலை செய்ய போகிறாங்க, ஆஸ்திரேலியாவில் வேலை செய்ய போகிறாங்க, யூரோப்பில் போக போகிறாங்க. ஆல்ரைட், தேங்க்யூ.